சொத்து குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோருக்கு எதிராக ஜூலை 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு என சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி தொகுதியினுடைய எம்பியுமான ராசா கடந்த 2015ஆம் ஆண்டு அவருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது வருமானத்துக்கு அதிகமாக 5,53,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ இந்த வழக்கை பதிவு செய்திருந்தது. 7 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு அவருக்கு எதிராக, அதாவது ராஜா மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு எதிராக இந்த வழக்குல குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த இந்த வழக்கானது பிறகு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தனக்கு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த விவரம் குறித்த சில ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று ராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்றைக்கு நீதிபதி வெங்கடவர்தன் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த விவரங்களை கோரிய அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பின்னர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜூலை 23ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று நீதிபதி அறிவித்ததுடன் அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.